மொத்த வியாபாரிகள் சிலர் வெங்காயத்தை பதுக்கி வைத்து செயற்கையான தட்டுப்பாட்டை ஏற்படுத்துவதே அதன் விலை உயர்வுக்கு காரணம் என்று சென்னை ஜாம்பஜார் சில்லறை வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெங்காயம் விலை வரும்னா ஒரு நாளைக்கு வெங்காயம் இன்னைக்கு கம்மியாக இருந்தால் கூட அவங்க கோயம்பேடில் பதுக்கி வச்சுட்டு மறுநாளுக்கு அதே எதையும் எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 500 எக்ஸ்ட்ரா பாக்கெட் இருந்தால் நம்மளும் எக்ஸ்ட்ரா தான் விற்க முடியும். நாங்கள் வியாபாரம் நேற்று 3000 ரூபா வெங்காயம் வந்து 3500 ரூபா எடுத்து ஒரு நாளைக்கு 500 1000 ரூபா ஏறி இருந்தால் போதும். அதனால் எங்களாலேயும் வியாபாரம் பண்ண முடியல. ஒரு மூட்டைக்கு 500 ரூபாய் மேக்ஸிமம் ஏறிடுது. இதனால் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் ஏறிந்தான் போதை தவிர குறைய மாட்டுது. இதாவது அரசு என்ன பண்ணணும், இதை கடுமையாக கொஞ்சம் கேட்கணும். இது அதாவது பதுக்கி வச்ச வெங்காயத்தெல்லாம் வெளியே எடுத்தாங்கன்னா வாங்குகிற மக்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இதனிடையே வெங்காயத்தின் விலை உயர்வு இன்னும் 1 மாதத்திற்கு நீடிக்கும் என்று சென்னை கோயம்பேடு மொத்த வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த விலைக்கு மக்கள் வாங்க மிகவும் யோசனை செய்கிறார்கள், மிகவும் பயப்படுகிறார்கள். ஆகவே வரும் 1 மாத காலத்திற்கு பொதுமக்கள் இந்த விலையேற்றத்தை சகித்து கொண்டு வாங்கித்தான் ஆக வேண்டும். அவளுக்கு ஒரு திருப்தி என்னவென்றால், சின்ன வெங்காயம் சாம்பார் கார் வெங்காயம் என்று சொல்லக்கூடிய சாம்பார் வெங்காயம் 60 ரூபாய் விற்றது என்று 40 ரூபாய்க்கு விற்கிறது. இது தேவையில்லை என்றால் அதை வாங்கி யூஸ் செய்து கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். ஆகவே அதில் தமிழக மக்களுக்கு அதில் ஒரு திருப்தி உள்ளது.